Hi friends, welcome to Lavanya's Home Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க. பிரியாணினாலே சூப்பர் தான். அதுலயும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி பண்றதுதாங்க பார்க்க போறோம். வாங்க இந்த பிரியாணி நல்ல சூப்பரா அண்ட் டேஸ்டா எப்படி பண்றதுங்கிறது இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 5 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, 10 பச்சை மிளகாய், 10 காஞ்ச மிளகாய். வாங்க இந்த பிரியாணி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 50 கிராம் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட பிரியாணி இலை போட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதும் நறுக்கி வச்சுருக்க தக்காளி இது கூட சேர்த்துடலாம். இப்போது தேவைன்னா நம்ம இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகாய் சின்ன வெங்காயத்தை நல்லா மைய அரைச்சி எடுத்து இது கூட கலந்துக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா வதக்கி விடணும். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி பண்ண தூள் சேர்த்துக்கிறேன். பிரியாணிக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா இதை நம்ம எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழிங்கிறதுனால நமக்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் இதை முன்னாடியே ஒரு 4 to 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாமே இருந்துட்டு நம்ம சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா மசாலா கூட பரட்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடணும். இது கூட ஒரு 50 கிராம் தயிர் சேர்த்துக்கிறேன். நல்லா தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா எல்லாமே கலந்து வர அளவுக்கு நல்லா சேர்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணியோட சேர்த்து 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவுக்கு அரிசியில் இந்த பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன். 1 கிலோ அரிசிங்கிறது நான் தண்ணி ஊற்றுற இந்த அளவால் 4 அளவு டம்ளர் அளவுக்கு அரிசி இருக்கும். அதனால் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க அரிசி இது கூட சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து நல்லா மசாலா கூட ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைன்னா இந்த ஸ்டேஜில் உப்பு பதம் பார்த்து கம்மியாக இருந்தால் உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வர அளவுக்கு வேக விட்டு இறக்கிடலாம். பாருங்கள், பிரியாணி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்து இந்த பிரியாணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பிரியாணியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். நன்றி.